Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Walau ijtama'atil insu wal jinnu ala an ya'tu bimithli hadzal qur'ani la ya'tuna bimithlihi. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam inna hadzal qur'ana ma'dubatullah. Aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. Wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin. Walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடரை நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எப்படி கஷ்டப்பட்டு தீனை வளர்த்தார்கள், மதீனாவிற்கு வந்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்கள் கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு நிறைய அதிசயங்களையும் காட்டியிருக்கிறார்கள். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வளமை, நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஅஜிசாக்களை தருவான், அற்புதங்கள். அற்புதங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களை விட பெருமானாரின் நடைமுறையை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் தான் அதிகம். இதையும் இந்த சமூகம் உணர வேண்டும். அதிசயத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை வளர்த்தார்கள் இல்லை, வாழ்ந்து காட்டி உம்மத்தை வளர்த்தார்கள். ஆனாலும் மற்ற மனிதர்களுக்கும் நபிக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஅஜிசாக்களை, அற்புதங்களை வழங்குவான். அந்த அற்புதங்கள் எப்படி இருந்தது என்பது குறித்துத்தான் உங்களோடு நான் பேசப் போகிறேன். அந்த அற்புதங்களை எல்லாம் ஒரு 10 வகைக்குள் அடக்கி விடலாம். ஆனால் பெருமானார் காட்டிய அற்புதங்கள் 3000ற்கும் மேல். ஒரு அரபி நூல் இருக்கிறது, அல்ஃபு முஅஜிஸா, 1000 அற்புதங்கள் என்றே அரபியிலே ஒரு நூலும் இருக்கிறது. அதனுடைய சாரத்தை தான் உங்களிடத்திலே நான் தர ஆசைப்படுகிறேன். அந்த 1000 அற்புதங்களையும் சுருக்கி இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு 10க்குள் கொண்டு வந்து அந்த நூலை உங்களிடத்திலே ஜூஸாக கொடுக்க ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் முஅஜிசாத்து சமாவியாத், வானம் சார்ந்த அற்புதங்கள் வழங்கினார். வானம் எல்லாம், ஆகாயம் எல்லாம் நாம் சொல்வதை கேட்காது, ஆனால் நபி சொல்வதை கேட்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே குஃபார் தலைவர்கள் எல்லாம் மக்காவிலே தாருன் நதுவாவிலே பேசிக் கொள்கிறார்கள். இந்த முஹம்மது என்னென்னவோ செய்து நம்மை எல்லாம் மடக்கி விடுகிறார். ஆனால் வானத்தை அவரால் வெல்ல முடியுமா? வானத்தை சூரியனை பிடித்து கையிலே தர வேண்டும் என்று ஒருவன் ஐடியா கொடுக்கிறான். ஆசிபுனு வாயில் பக்கத்தில் இருப்பவன் சொன்னான், அப்படி கொடுத்தால் நாம் உயிரோடு இருப்போமா? இந்த முகம்மது கொடுத்தாலும் கொடுத்து விடுவார், நாம் இறந்து விடுவோமே, அதனால் வேண்டாம். அப்பத்தான் அபுல் ஹிக்கம் அபூ ஜஹில் சொல்லுவான், எல்லா புடைசூழ நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், குஃபார் நண்பர்கள், சந்திரனை வேண்டுமானால் 2ஆக பிளக்க சொல்லலாம். வானத்தில் இருக்கிற சந்திரனை இங்கே இருந்துகிட்டு யாராவது பிளக்கணும்னா ஏதாவது பிளக்க முடியுமா? எல்லோரும் சபாஸ் என்றார்கள். நீ உண்மையில் ஹிக்கம், ஞானிதான் என்று அபூ ஜஹிலை பாராட்டுகிறார்கள். பெருமானார் அழைக்கப்படுகிறார்கள். பௌர்ணமி நிலவு அன்று ஜபலே அபு குபைஸ்
உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் ஜபலே அபு குபைஸ் எங்கே இருக்கிறது. உம்ராவுக்கு போனவங்க யாராவது சொல்லுங்களேன், ஜபலே அபு குபைஸ் எங்கே இருக்கிறது? எங்க? மக்காவில் இருக்கா? நல்ல வேளை உலகத்தில் இருக்குன்னு சொல்லல. அன்பிற்குரியவர்களே, சஃபா மர்வா, சஃபாவுக்கு வலது பக்கம் இருக்கிற மலைதான் பேலஸ் கட்டப்பட்டிருக்கும் அரசரினுடைய பேலஸ். அந்த மலைக்கு பேர் தான் ஜபலே அபு குபைஸ். அங்கு எல்லோரையும் அழைக்கிறான் அபூஜஹில். தலைவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள், பெருமானாரும் அழைக்கப்படுகிறார்கள். இதோ வானத்தில் இருக்கிற அந்த நிலவு, பௌர்ணமி நிலவு, அதை இரண்டாக பிளந்தால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையின் பவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திரனை பார்த்து 2 துண்டு போட்டார்கள் கையிலே தான். மஷ்ரிக் ஒரு பக்கம் கிழக்கு பகுதியிலும் ஒரு துண்டு மேற்கு பகுதிக்கும் சென்றது. ஒரு துண்டு கிழக்கு, ஒரு துண்டு மேற்கு. இதை பார்த்தவுடன் அபூஜஹில் கண்ணை கசக்கி மீண்டும் பார்க்கிறான். கண்ணை கசக்கி மீண்டும் பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொன்னான், முகம்மதே, உன்னை போன்ற சூனியக்காரரை கண்டதே இல்லைன்னா. இப்ப வானமும் பெருமானாருக்கு கட்டுப்படும். சூரியனின் இயக்கத்தை பெருமானாரால் நிறுத்த முடியும். எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்லித் தருகிற வரலாறு. ஹைபர் போர்க்களம், இஸ்லாமியர்களுக்கு முதல் வெற்றி அதுதான். யூதர்களை வென்றார்கள், பெரும் சொத்து. அதுவரை ஏழைகளாக இருந்த சகாபிகள். ஹைபருக்கு பின்னால் எல்லாம் லட்சாதிபதிகள். அந்த போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்து உறங்குகிறார்கள். சரியான டயர்ட். அசர் தொழுகவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. பெருமானார் கண் விழிக்கிறார்கள். என்ன அலியே, அசர் தொழுதாச்சான்னு கேட்டாங்க. ரசூலே, நீங்கள் மடியில் இருக்கிறீர்கள், உங்களை எழுப்ப மனம் இல்லை, அதனால் தொழுகவில்லை. சூரியனை வெளியே வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். மறைந்த சூரியன் வெளியே வந்தது, அசரின் நேரம் இருந்தது. 2 பேர்களும் அசரை தொழுதார்கள். அதற்கு பிறகு சூரியன் மறைந்தது. நாம இந்த மோடி வித்தியெல்லாம் காட்டி எதையாவது கொண்டு வர முடியுமா? அன்பிற்குரியவர்களே, பெருமானாருக்கு மறைந்த சூரியனையும் மீண்டும் கொண்டு வருகிற ஆற்றல் மனித சக்தியால் விஞ்ஞானத்தை முழுவதையும் பயன்படுத்தி மறைந்த சூரியனை வெளியே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடியும். யூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிக்கு அந்த ஆற்றலை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த நபி யூசா அலைஹிஸ்ஸலாம் போர் செய்கிறார்கள். வெற்றி கிடைக்க போகிறது. சூரியன் மறைந்தால் போரை நிறுத்த வேண்டும், அடுத்த நாள் தான் தொடரும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பே, மறைந்து விட்டால் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது, சூரியனை மறையாமல் நிறுத்தி வை. போர்ல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் சூரியன் மறையவில்லை, வெற்றிக்கு பிறகு மறைந்தது. இது யூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மறைய போகிற சூரியனை நிறுத்தினார்கள் யூசா. மறைந்த சூரியனையும் கொண்டு வந்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானின் ஆதிக்கம் பெருமானாருக்கு எந்த வகையில்? மழை மேகத்தை பெருமானார் அழைத்தால் மேகம் வரும். நாம கூப்பிட்டா வருமா? அன்பிற்குரியவர்களே, மழை மேகம். மஸ்ஜிதே கமாமா வரலாறு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றால் தெரியும், ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, அதற்கு பேர் மஸ்ஜிதே கமாமா. மேகம் குடைபிடித்த மஸ்ஜித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை தொழுகைக்காக வேண்டி செல்கிறார்கள். பெருமானார் மேகத்தை அழைத்தார்கள். அந்த மேகம் வெயில் காலத்தில் குடையும் பிடித்தது, பெருமானாருக்கு மழையும் தந்தது. வரலாறு சொல்லுது. புகாரியில் ஒரு ஹதீஸ், ஒரு ரொம்ப அழகான ஹதீஸ். ஒரு கிராமவாசி வருவார், ரசூலே, கடுமையான பஞ்சம் ரசூலே, ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறது ரசூலே, இப்படி ஒரு வெயிலை நாங்கள் பார்த்ததே இல்லை ரசூலே, நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் மெம்பர்ல ஏறினாங்க, 2 கையையும் உயர்த்தினார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். ரசூலின் கரங்கள் இணைந்தால்
வானின் கதவு திறந்துவிடும். பெருமானாரின் கரங்களை இணைத்து அல்லாஹும்ம இஸ்கில் கைஸ், யா அல்லாஹ் மழையை இறக்கு, மேகத்தை அனுப்பு. பெருமானார் கையை கீழே போடுறவங்களாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கை கீழே விழவில்லை, மழை. அடுத்த வாரம் அதே சகாபி வருகிறார், பெருமானார் ஜுமாவிலே நிற்கிறார்கள். ரசூலே போது ரசூலே, மழை நிற்கவே இல்லை. நாடு மாடுகளை எல்லாம் அது அடித்து கொண்டு செல்கிறது. ரசூலே போதும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லையா, மழையை போதும்னு சொல்ல முடியாது. அதனால பெருமானார் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹ் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கெல்லாம் மழை இல்லையோ அங்கே அனுப்பிச்சு வச்சிரு, எங்களுக்கு வேண்டாம் தற்சமயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையின் ஆதிக்கமும், ஆக சுருங்க சொன்னால் வானின் ஆதிக்கம் முழுக்க வள்ளல் நபிக்கு சொந்தமாக இருந்தது. இரண்டாவது வகை பூமியின் ஆதிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொந்தம். அல்லாஹு அக்பர். நிறைய வரலாறுகள், உதாரணத்திற்கு 1-2. ஹுதைபியா ஒப்பந்தம் ஹிஜ்ரி 6 நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 1400 1500 பேர்கள் செல்லுகிறார்கள். சென்றால் தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு ஒளி செய்வதற்கு எதற்கும் தண்ணீர் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ரசூலே தண்ணீர் தீர்ந்தது. பெருமானார் சொன்னாங்க, யாரிடத்தில் தண்ணீர் இருக்கிறதோ அவர்கள் கொண்டு வாருங்கள். அந்த 1500 பேத்துல 1-2 பேத்துல தண்ணி இருக்கு, அவங்க கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. பெருமானார் அந்த 2 தண்ணியை ஒண்ணா இணைச்சாங்க. இணைத்து பெருமானார் வாளிக்குள் கையை விட்டார்கள், ஊற்றினார்கள். பிடித்துக் கொள்ளுங்கள், குளித்துக் கொள்ளுங்கள், குடித்துக் கொள்ளுங்கள், ஒளி செய்து கொள்ளுங்கள். அந்த வாளியிலிருந்து சகாபாக்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாரினுடைய விரலுக்கு இடையிலிருந்து தண்ணீர் கொப்பளித்தது. நாங்கள் குடித்தோம், குளித்தோம், எல்லாம் செய்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா புமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான சஹாபி அபூ கத்தாதா. ரசூலே, எங்க வீட்டில் தண்ணியே ஊற மாட்டேங்குது ரசூலே, பாலைவன பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்த தண்ணீரை எடுத்து, ஒளி செஞ்சாங்கல்ல, அந்த தண்ணீரை பிடித்துக்கொள், அதை உன் கிணற்றிலே ஊற்றிக்கொள்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறு வத்தவில்லை, இன்று வரை. அது என்ன அதிசயம்னா, அபூ கத்தாதாவிடத்துல ஒரு மீசாப் இருந்துச்சு. மீசாம்னா அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி நம்ம கையில் வச்சுட்டு கொண்டு போவோமா இல்லையா, தோல் பை. இன்னைக்கு மக்காவுக்கெல்லாம் போனாக்கா நிறைய பேர் அந்த பையை வச்சுக்கிட்டு போய் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த பை அவரிடத்தில் இருந்தது, தோல் பை. ரசூலே, அந்த தண்ணியிலேருந்து, கிணத்து தண்ணியிலேருந்து இந்த தோல் பையில் நான் ஊற்றி கட்டுமா, அதிலே நீங்கள் ஒளி செய்த தண்ணீரை கொஞ்சம் ஊற்றுங்கள் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த தண்ணீரை அவர் கிணற்று நீரோடு சேர்த்து ஊற்றினார்கள். அபூ கத்தாதா சொல்லுகிறார்கள், ரொம்ப காலம் இந்த தண்ணீரை நானும் பயன்படுத்தினேன், மற்றவர்களுக்கு கொடுத்தேன், தீரவே இல்லை. என் மகன் வந்தான், மொத்தமாக கவிழ்த்து வைத்தான், ரசூலினுடைய பரக்கத்தே எங்களை விட்டு போனது என்கிறார் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா. இப்ப பெருமானாரினுடைய முஅஜிசாவின் ஆற்றல். 3 கிணறுகள் இன்றைக்கும் மதீனாவில் பார்க்கலாம். 3 கிணறு. ஒன்னு அனஸ் ரலியல்லாஹு வீட்டு கிணறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்த தண்ணீரை ஊற்றியதால் உப்பு நீர் இனிப்பு நீராக மாறி போனது. இன்னொரு கிணறு இருக்கிறது, பேரே அரஸ். இந்த கேரளாக்காரங்கெல்லாம் கூட்டு போய் காட்டுறாங்க, பேரே அரஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் அந்த கிணத்து மேட்டில் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கிணத்து மேட்டில் பேசுவாங்கன்னு சொன்னாக்கா, கிணத்துக்கு வெளியே காலை போட்டு அல்ல, கிணத்துக்கு உள்ள காலை போட்டு பேசிட்டு இருப்பாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், உஸ்மான், நீங்கள் ஆட்சி செய்வீர்கள், உங்கள் ஆட்சி முடிவுக்கு எப்பொழுது வரும் தெரியுமா, நீங்கள் போட்டிருக்கிற இந்த மோதிரம் இந்த கிணற்றுக்குள் காணாமல் போகும், அப்பொழுதிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிற நேரத்திலேயே சொல்லுகிறார்கள்.
பெருமானார் வஃபாத்தானதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷம் 4 மாசம் ஆட்சி செய்றாங்க. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். 6 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் மாதிரி அவங்களும் போய் கிணத்தோரத்தில் உட்கார்றாங்க. அந்த மோதிரம் உள்ளே விழுந்தது. தேடுதன்னு தேடினாங்க, அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவிற்கு பிரச்சனை வந்தது. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த பேர அர்ஷ் ரசூலுல்லாஹ் துப்பிய கிணறு வத்தவே இல்லை. இன்னைக்கும் தண்ணீர் இருக்கிறது. அற்புதமான தண்ணீராய் பயன்படுத்தப்படுகிற தண்ணீராய் இருக்கிறது. மஸ்ஜித் குபாவுக்கு நம்ம போவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்து ஊற்றிய தண்ணீர் மஸ்ஜித் குபா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க 2 ரக்காத் தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை. பெருமான் மெஹராபுக்கு பக்கத்திலேயே கிணறு இருக்கிறது. அல்லாஹு அக்பர். வற்றா ஜீவநதியாய் இன்றைக்கும் பயன்படுகிறது. பூமியின் ஆதிக்கங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொந்தம். அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகிறதுக்கு முன்னாடியே அபூ தாலிப் எப்பொழுது பெருமானார் மீது அதிக காதல் வந்தது? அப்துல் முத்தலிப் சொன்னார்கள் இது அதிசய குழந்தை என்று. எப்பெல்லாம் பெரிய காதல் வல்ல. சென்று கொண்டிருக்கிற போது பெருமானாரோடு சென்று கொண்டிருக்கிற போது அபூ தாலிபுக்கு கடுமையான தாகம். தண்ணீர் கிடைக்கவில்லை. தாகத்திலே துடியாய் துடிக்கிறார் அபூ தாலிப். பெருமானார் சின்ன புள்ள 12-13 வயசு. தண்ணீர் வேண்டுமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையிலே தன் காலை வைத்து தட்டினார்களாம். மழையிலிருந்து நீர் பொங்கியது. அபூ தாலிப் குடித்தார். குடித்து விட்டு சொன்னார் நீ ஒரு அதிசய பிள்ளை. நபிமார்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கிறது. ஹதீஸ்கள்லையும் தப்சீர்கள்லையும் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது மாதிரி நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்துக்குள்ள போகும்போது கடுமையான தாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான தாகம். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ரப்பே தாகமா இருக்கு, வானத்திலிருந்து வாளியும் கயிறு இறக்குனாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஆசையை பாருங்க. அல்லாஹ் சொன்னா அந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு தண்ணியை தருவான்ட்டான். அல்லாஹ் வானத்திலிருந்து வாளி கயிறுலாம் இறக்க முடியாது. அங்க ஆடு மேய்க்கிற பையன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க ஆடு மேய்க்கிற பையனுக்கு கண்டிப்பாக தண்ணீர் இருக்கிற இடம் தெரியும். என்ன ஆடுகள் குடிக்கணுமா இல்லையா என்று நினைத்து கொண்டு நேரம் அந்த 10-12 வயசு பையன்கிட்ட போய் தண்ணி வேணும்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த சின்ன பையன் கேட்டானா குளுன்னு வேணுமா சூடா வேணுமான்னு கேட்டிருக்கான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூக்கி போட்டுச்சு. பாலைவனத்தில் குளுன்னு எங்க அங்கே ஃப்ரிட்ஜா வச்சிருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் குளுன்னு வேணுமான்னு கேட்குறானே. ஆமாப்பா எனக்கு நான் வறட்சியா இருக்கு, குளுன்னு தண்ணி வேணும். ஆடு மேய்க்கிற குச்சியை வச்சு பூமியில ஒரு தட்டு தட்டுனா தண்ணீர் கொப்பளித்தது. அஸ்வாமினல் லபன் பாலை விட தெளிவாக இருந்தது. ஆலாமினல் அசல் தேனை விட சுவையாக இருந்தது. குடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நான் தானே ஓ கலீல் நண்பன், உன்கிட்ட தானே நான் கேட்டேன், ஆனா நீ அவன்கிட்ட அனுப்பிட்டிய. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னா இந்த சிறுவன் ஆடு மேய்க்கிற சிறுவன் தான், ஆனால் எஜமான் ஆற்றிலிருந்து ஒரு சொட்டு பாலை கூட குடித்ததில்லை. பேணுதலான சிறுவன். அதனால் இந்த பேணுதல் இருக்கிற காரணத்தினால் இவன் காய்ந்த இடத்தை பார்த்து பசுமையாக்கு என்றால் நான் பசுமையாக்கி விடுவேன். பூமியில் தட்டி தண்ணீர் வேண்டும் என்றால் தண்ணீரை கொடுத்து விடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலில் லேசா தட்டுனாங்க, தண்ணீர் கொப்பளித்தது. எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்லித் தருகிற அதிசயம். இப்போ வானம் பெருமானாருக்கு சொந்தம், பூமி ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம். மூணாவது வகை அத்ஐமா, முஅஜிஸாத்துன் ஃபில் அத்ஐமா, உணவுப் பொருட்களில் நடந்த அதிசயங்கள். இதுவும் நிறைய நடந்திருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல. அல்லாஹு அக்பர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மட்டுமே அவர்களுக்கு நடந்த அதிசயம்னு ஒரு 70 அதிசயம் எழுதுறாங்க. அந்த 70 சொல்ல முடியாது, 2 சொல்றேன். அதுல இருந்து பெருமானார் ரொம்ப கஷ்டத்துல போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலே சாப்பிடவே ஒண்ணும் இல்லை, நான் முழுவதும் உங்களிடத்திலேயே சரண்டர் ஆகியிருக்கிறேன்,
ஏதாவது நீங்க தான் வழி செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேரிச்சம்பழம் இருக்குன்னாங்களாம். பேரிச்சம்பழம் அங்க சும்மா கிடக்கிறது பேரிச்சம்பழம் தான். அதை தேடி பிடிச்சி ஒரு 21 பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தார். பக்கத்தில் ஒரு பை இருந்துச்சு, அதுக்குள்ள பெருமானார் 21 போட்டு ஏதோ முணுமுணுத்தார்கள். இந்த பையை உதறாதே, வைத்துக்கொள், இந்த பையை உதறாமல் வைத்துக்கொள், இந்த பேரித்தம்பளம் உனக்கு தீரவே தீராது. மஸ்தூல் மாதிரி மாறிடுச்சு. பேரிச்சம்பழம்னாலும் பேரிச்சம்பழம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அபூ ஹுரைராவிடத்திலே நாங்கள் பேரித்தம்பழம் வாங்கி சாப்பிடுவோம், விதைகள் சிறிதாக இருக்கும், பழம் பெரிதாக இருக்கும். அந்த பைக்குள்ள இருந்து 200 வசக்கு தர்மம் செஞ்சாராம். தர்மம் ஒரு வசக்கு என்பது 180 கிலோ. இப்ப 200 வசக்குன்னா எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு கணக்குல எல்லாரும் புளினாங்க. 3600 கிலோ, 3 டன்னு தர்மம் செஞ்சிருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு எப்பொழுதெல்லாம் பசி எடுக்கிறதோ, நண்பர்களுக்கு தேவை என்றால் கேட்பார்கள், கொடுப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய ஷஹாதத்துக்கு பிறகு ஹர்ரா என்ற இடத்திலே போர் நடக்கிறது. அந்த போரிலே அந்த பை காணாமல் போனது. உஸ்மான் ரலியல்லாஹு அழுத அழுகைக்கு அளவே இல்லை. லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி பைனஹுமு ஹம்முல் ஜராபி வஹம்மு ஷேഖ് உஸ்மானா. எல்லாருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீத் ஆயிட்டாங்கங்கிற ஒரு கவலை தான். ஆனா எனக்கு 2 கவலை. அந்த என் பையும் ரசூல் கொடுத்த அதிசயப்பை, அற்புதப்பை காணாமல் போனதே என்ற கவலை என்னை வாட்டுகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். என்று அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர். அதே மாதிரி அடிக்கடி சொல்லுகிற நிகழ்வுகளில் ஒன்று, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு கடுமையான பசியில ஒரு கிளாஸ் பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, அபூ ஹுரைரா 80 பேர் குடிக்கணும், கொஞ்சம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. 80 பேரா ரசூலே? ஒரு கிளாஸ் பால்ல 80? 80 பேர் ஒரு மிடல் குடித்தால் கூட இந்த குடிக்க முடியாது ரசூலே. எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு அபூ ஹுரைரா முதல் ஆளா நின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்ச உடனே பால் ஃபுல்லாக குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இவர் ஹக்கீம், ஆனால் ரசூலுல்லாஹ் இவரை விட பெரிய ஹக்கீம். எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. முதல் ஆள் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நில்லுங்க, எல்லாம் குடிக்கட்டும்ட்டாங்க. என்ன ரசூலே மிஞ்சுமா? அபூ ஹுரைரா குடிக்கட்டும். 80 பேரும் குடித்தார்கள். அப்படியே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவிடத்தில் குடி என்றார்கள், குடித்தார்கள். மீண்டும் குடி, குடித்தார்கள். மீண்டும் குடி, குடித்தார்கள். 4வது முறை வயிறு நிரம்பி விட்டது. ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. இந்த அதிசயம் உலகத்தில் யார் செய்ய முடியும்? நம்ம வீட்டில் எவ்வளவு வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் பத்தல. ஆனா அங்கே உபரியாக ஊறிக்கொண்டே இருக்கிறதே. அல்லாஹு அக்பர். ஹப்பாப் இப்னுல் அர்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார். ரசூலே, இந்த ஆடு நம்ம ஆடு, அந்த ஆட்டில் இருந்துதான் பால் கறந்து நான் வியாபாரம் பண்ணுறேன், எங்கள் வீட்டுக்கு கொடுக்குறேன் நான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டினுடைய மடியிலே கை வைத்து ஏதோ சொன்னார்கள். அந்த ஆடு இறக்கிற வரை பால் சுரந்து கொண்டே இருந்தது. பால் குறையவே இல்லை. நினைச்ச நேரம்லாம் நம்ம போய் மாட்டிலையும் ஆட்டிலையும் பால் கறக்க முடியுமா? ஆனா அவர் நினைச்ச நேரம்லாம் கறப்பார். கொடுத்து கொண்டே இருந்தது. பெருமானாரின் கரத்தின் பரக்கத். அல்லாஹ் அந்த பாலில் பரக்கத்து செய்தான். அப்ப நம்ம நபி, நமக்கு கிடைச்ச நபி எவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரர். அந்த நபியின் உம்மத் என்பதில் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, புகாரில வருது. உம்மு சுலைம் யார்? அந்த உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா. அவங்க பேர் தான் உம்மு சுலைம். இப்போ அந்த பேரெல்லாம் முதல்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாருக்கும் வைக்கிறது இல்லை. எல்லாம் லேட்டஸ்ட் பேராக வைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்லீஸுங்கிறத தவிர எல்லாம் வச்சாச்சு. புல்ஸ்ன்னு ஒரு அம்மா வச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தேன் புல்ஸ். அப்போ இப்லீஸினுடைய சுருக்கம் தான் புல்ஸ். அந்த புல்லை எப்படி வரும்? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மு சுலைம் பெருமானாரின் மீது காதல் கொண்ட பெண்மணி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நெய் கொடுத்து அனுப்புனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அந்த நெய் பாட்டிலை கொடுக்கும்போது துவா செஞ்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க உம்மு சுலைம் இடத்துல, இந்த ஜாடியை மட்டும் கவுத்து வச்சிட வேணான்னாங்க. அல்லாஹ் அக்பர். உம்மு சுலைம் அந்த நெய்யை பல டன் தர்மம் செய்திருக்கிறார்கள். நெய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா ஊரு ஃபுல்லா நெய். அந்த ஜாடியிலிருந்து நெய் கிடைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பணிப்பெண் அந்த நெய் ஜாடியை கவிழ்த்து வைத்தால் அதோடு என் பரக்கத் போனது என்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இதுவும் புகாரில வந்த ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இப்படி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பெருமானாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பசி என்பதை உணர்ந்து கொண்ட அனஸ் ரலியல்லாஹு அம்மாட்ட போய் சொன்னாங்களாம், அம்மா ரசூல்லா பசியா இருக்க மாதிரி தெரியுதுன்னு. உடனே அவங்க அம்மா உம்மு சுலைம் 2 ரொட்டியை சுட்டு இந்த சின்ன பையன் அனஸ் ரலியல்லாஹ்ட்ட கொடுத்த உடனே அங்க கேட்ல நின்று ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும் வந்திருக்கிறது யாருன்னு, வேற யாருக்கும் தெரியாது. எல்லாம் ரசூலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அனஸ் என்ன செஞ்சாருன்னா, சின்ன பையன் தானே, அப்படி 2 ரொட்டியை காட்டினாராம், கக்கத்தில் வச்சுட்டு வந்திருக்காரு. வந்து ரசூலுக்கு மட்டும் உங்களுக்கு தான் 2 ரொட்டி கொண்டு வந்திருக்கேன்னு அங்கிருந்து காட்டுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சொன்னார்களாம், என் பசியை அனஸ் உணர்ந்து கொண்டார், உங்கள் பசியை நான் உணர்ந்து கொண்டேன். அனஸின் வீட்டில் எல்லோருக்கும் விருந்து வாருங்கள். ஓடினார் அனஸ் வீட்டில் போய் சொன்னார், அம்மா 2 ரொட்டி தான் நம்ம வீட்டிலேயே இருக்கு, ஆனா ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிற எல்லாரும் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? 90 பேர். 2 ரொட்டிக்கு 90 பேர். 90 பேரும் சாப்பிட்டார்கள். அந்த உணவு அப்படியே இருந்தது. லம்பரக்கத். இதே இமாம் புகாரி பெருமானார் உணவுப் பொருட்களிலே நடந்த பரக்கத்தை பற்றி சொல்லுகிற போது இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தகப்பனார் அப்துல்லா இறந்து போயிட்டாரு. நிறைய கடன், ஊரே கடன் வாங்கி வச்சிருக்காரு. எதுக்கு? நான் தர்மம் செய்யறதுக்கு. அவர் சொந்த ஆடம்பரத்துக்கு அல்ல. நம்மளும் கடன் வாங்குவோம், ஒரே கடன். எதுக்கு? அந்த ஆடம்பரம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு வட்டிக்கு நம்ம சமுதாயம் கந்து வட்டி, அந்த கந்து வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு தட்டு வட்டி, அவன்கிட்ட அடைக்கிறதுக்கு இன்னொரு தட்டு வட்டி. கடைசியில் தலைமறைவு. அவனுக்கு கெட்ட பெயர் இல்லை, சமூகத்திற்கே கெட்ட பெயர். இந்த சமூகத்திற்கே கெட்ட பெயர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரசூலே தகப்பனார் இறந்து போயிட்டாரு, நிறைய கடன் வாங்கிட்டாரு, ஆனா கடன்காரங்கெல்லாம் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. எனக்கு 7 சகோதரிகள் கல்யாணம் முடிக்காம இருக்கிறாங்க, கடனை கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜாபிர் வீட்டில் என்ன இருக்கிறது? ரசூலே ஒரு 3 மூட்டை கோதுமை இருக்கிறது. 3 மூட்டை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 மூட்டை கோதுமையையும் ஒன்றாக குவியலாக வைத்துக்கொள், எல்லா கடன்காரனையும் வர சொல்லு, யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் வர சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு சென்ற நாயகம் உள்ளே சென்றவுடன் அந்த கோதுமை குதிரை குவியலில் குதிரையில் ஏறுவதை போல சவாரி செய்து உட்கார்ந்தார்கள். பெருமானார் ஹதீஸ்கள்ல இருந்து சவாரி செய்து, இந்த மண்ணு மேட்டெல்லாம் பார்த்த பசங்க ஒரு சவாரி செஞ்சு உட்காருவான், அதே மாதிரி பெருமானார் உட்கார்ந்தார்கள். யாரெல்லாம் கடன் கொடுத்தார்களோ எல்லோரையும் வர சொல்லுங்கள். எல்லோரும் வந்தார்கள். கடன் காசாக நான் தரமாட்டேன், பணமாக இல்லை, கோதுமையாக வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எல்லோருடைய கடனும் முடிந்தது. அந்த 3 மூட்டை கோதுமை அப்படியே இருந்தது. நான் சொல்லலை, இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்கள், முஅஜிஸா, உணவு ரீதியான அற்புதங்கள். அல்லாஹு அக்பர். தத்ரிகா, போர்க்களம். போகணும் போர்க்களத்துக்கு, ஒண்ணும் இல்லை, பெருமானாருக்கு சாப்பிடலாம் ஒண்ணும் இல்லை. ஸைத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, ஸைத் கடுமையான பசியாக இருக்கிறது ஸைத், போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், நாளை போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், இன்றைக்கு பசி என்ன இருக்கிறது சொன்னாங்க. 400 பேர், ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 400 பேர் பசியாக இருக்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா காதுல வந்து லேசா சொன்னாங்களாம், ரசூலே அவுச்சி ஒரு 3 முட்டை கொண்டு வந்திருக்கேன்னாங்களாம். எவ்வளவு? அவுச்ச முட்டை, அதான் வீட்டில் இருந்துச்சு கொண்டு வந்தேன். ஹதீஸ்களில் வருது, சுபுலுல் ஹுதா வ ரஷாதில் எழுதுகிறார்கள், 400 பேரும் சாப்பிட்டார்கள். 400 பேரும் சாப்பிட்டார்கள்.
முட்டையை எடுத்தால் அந்த இடத்திற்கு இன்னொரு முட்டை, இந்த முட்டையை எடுத்தால் இன்னொரு முட்டை, இதை எடுத்தால் இன்னொரு முட்டை, பூமிக்குள் இருந்து முட்டை வருவதை கண்டுகொண்டே இருந்தோம். என்ன அதிசயம்! தாத்துரேகா சொல்லுகிற பாடங்கள் நிறைய. நான் அதில் ஒன்றை மட்டும் உதாரணத்திற்கு சொன்னேன். அபூ ராஃபி, இதுக்கு இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. அபூ ராஃபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ராஃபி அந்த ஆட்டினுடைய முன்சப்பையை கொண்டு வா. பெருமானாருக்கு முன்சப்பை பிடிக்குங்கிறதுக்காக ஆட்டை அறுத்து முன்சப்பை கொடுத்தார். பொதுவாகவே விருந்தாளியை கூப்பிட்டாக்க விருந்தாளிக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு ஒரு சுகர் பேஷண்ட்டை கூப்பிட்டு போய் வெறும் பாயாசமோ இல்லையா வெறும் இனிப்பா கொடுத்தா கடைசியில் வீட்டில இருந்து போகும்போது உருதுல அழகா பழமொழி சொல்லுவாங்க, ஆப்கா முஹப்பத் ஹமாரா ஜான் கா கத்ரான், இல்லையா? கபரஸ்தானுக்கு போயிட வேண்டியதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடித்த முன்சப்பையை தயார் செய்து வைத்திருக்கிறார். அபூ ராஃபி அந்த முன்சப்பையை கொண்டு வா. பெருமானார் அதை சாப்பிட்டாங்க. அபூ ராஃபி அந்த ஆட்டினுடைய இன்னொரு முன்சப்பை இருக்கும்ல அதை கொண்டு வா. கொண்டு வந்தாங்க. அபூ ராஃபி அந்த இன்னொரு சப்பையும் கொண்டு வா. ஆட்டுக்கு 2 முன்சப்பை தானே இருக்கும் ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், நீ இந்த கேள்வி கேட்காம போயிருந்தா கிடைச்சுக்கிட்டே இருந்திருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஏன் கேள்வி கேட்டு நிறுத்தினாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி அதிசயம் என்ன தெரியுமா? உலகத்திலே நமக்கெல்லாம் கிடைக்காத பெரிய பாக்கியம் சகாபாக்களுக்கு சொர்க்க உணவை பெருமானார் நபி தோழர்களுக்கு தந்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நபியும் சொர்க்க உணவை கொடுத்ததில்லை. 1,24,000 நபி, அதுல மண்ணு செல்வா சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட உணவு என்று நம்ம பார்க்கிறோம். மண்ணு செல்வா. அதே மாதிரி சொர்க்க உணவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திராட்சை குலை ஒன்று கொடுத்தார்கள். திராட்சை கொப்பு. இப்போ நாங்கள் சொன்னோம், ரசூலே மக்காவுல மதீனாவுல இப்படிலாம் திராட்சை கிடையாது, இவ்வளவு ருசியாக இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதே, இது உங்களுக்கு யார் கொடுத்தது, எங்கிருந்து வந்தது? எங்கள் வாழ்க்கையில் இப்படி சாப்பிட்டதே இல்லையே. பெருமானார் சொன்னார்களாம், சொர்க்கத்திலிருந்து ஜிப்ராயில் கொண்டு வந்தார், நான் உண்டு விட்டு மிச்சத்தை உங்களுக்கு நான் தந்தேன். அல்லாஹ் அக்பர். சொர்க்க உணவு இது ரசூலால் மட்டுமே கொடுக்க முடிந்த அதிசயம். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டார்களாம், நேற்று ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சொர்க்க உணவு கொடுத்தாங்க. அப்ப பெருமானார்ட்ட வர்றாங்க, ரசூலே நேற்று ராத்திரி உங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் மஸ்கனா கிடைத்ததாமே. மஸ்கனா அப்படிங்கிறது இங்க இருக்கிற மீன்கள்லயே உயர்ந்த மீன், விலை உயர்ந்த மீன் எது? எது? வஜ்ரோன்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்து பக்கத்தில் போன கனவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொர்க்கத்து மீன்களிலேயே உயர்ந்த மீன் மஸ்கனா. இந்த மீன் நேற்று எல்லா விருந்தாளிகளுக்கும் கொடுத்தீர்களாமே சொர்க்க உணவு. ரசூலுல்லாஹ், ஆமா, அதுல மிச்சம் ஏதாவது இருந்தா, அந்த முள்ளுக்கு இல்லை ஏதாவது மிச்சம் இருந்தா அது எனக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எது மிச்சம் இருக்கிறதோ அது வானுக்கு உயர்த்தப்பட்டு விடும் என்றார்கள். சொர்க்க உணவுகள் மிச்சம் இருக்காது, இருந்தால் மீண்டும் அது வானுக்கு உயர்த்தப்பட்டு விடும். நேற்று இரவே அது உயர்த்தப்பட்டு விட்டது என்றார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பேசுகிறது. அடுத்து அஸ்ஜார்கள், மரவர்க்கங்கள் எல்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கட்டுப்படும். எல்லா மரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தில் நடத்திய அதிசயம் ஆயிரம். ஏன் பெருமானார் எப்பொழுதும் ஜும்மா நின்றுக்கிட்டு தான் பேசுவாங்க. நம்மள மாதிரி உட்கார்ந்து பேசுகிற பழக்கம்லாம் ரசூலுக்கு இல்லை. நின்றுக்கிட்டு தான் பேசுவாங்க. அதுலேயும் உஸ்துவானத்தை அண்ணானான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் சாஞ்சுக்கிட்டு தான் ரசூல்லா பேசுவாங்க. மரத்தில் இப்படி கை வச்சு சாஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. ஒரு பெண்மணி, ரசூலே உங்களுக்கு வயசாயிருச்சு, இப்படியே சாஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுறீங்க, நான் ஒரு மெம்பர் செய்து தரட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெம்பர் செஞ்சு அந்த அம்மா கொடுக்குது. பெருமானார் இந்த கட்டையில சாயாம நேரம் மெம்பருக்கு போயிட்டாங்க.
இங்கிருந்து முனங்கல் சத்தம் கேட்கிறது. மரக்கட்டை முனங்குது, முனங்கல் சத்தம் கேட்கிறது. சகாபாக்களின் காதில் விழுகிறது, ரசூலுக்கும் காதில் விழுகிறது. குத்பா ஓதுன ரசூல்ல கீழே இறங்கி தட்டி கொடுக்குறாங்க. நான் எங்க போயிட்டேன்? பக்கத்தில் தானே இருக்கேன், உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன், எங்க போயிட்டேன்? ஏன் நீ அழுகிற? கவலைப்படாத. அல்லாஹ் அக்பர். ஒரு உயிர் கூட இல்லாத, ஒரு உயிர் கூட இல்லாத மரம் ரசூலை நேசித்தது, மரக்கட்டை ரசூலை விரும்பியது, ரசூலின் மீது காதல் கொண்டது. நாம 6 அறிவு இல்ல 8வது அறிவு என்றெல்லாம் சொல்லுகிறான். இவ்வளவும் படைத்திருக்கிற நாம் ரசூலின் மீது என்ன வைத்திருக்கிறோம்? உண்மை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவின் குடும்பத்தார்களை அழைக்கிறார்கள். பெருமானார் துஆ செய்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. எல்லாம் ஆமீன் சொல்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய வீட்டில் இருக்கிற அஸ்கிஃபத்துல் பாப்னு இந்த நுழைவாயில் கட்டை இருக்குமா இல்லையா, அதுக்கு பேர் என்னது? உள்ள நுழையும் போது உள்ள கட்டை, நிலக்கட்டை, வாசல் கட்டை, அதுக்கும் சேர்ந்து ஆமீன் சொல்லுது. மரங்களும் ரசூலுக்கு கட்டுப்பட்டது, மரக்கட்டை ஆமீன் சொன்னது எல்லோரும் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் கலாவுக்கு சென்றால், பாலைவனமாக இருந்தால் மரத்தை அழைப்பார்கள், அந்த மரம் வந்து மறைத்துக் கொள்ளும். ஒரு கிராமவாசி வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க, ஏகத்துவத்தை சொல்லும் போது அந்த கிராமவாசி, அந்த மரம் உங்கள்கிட்ட வந்து ஈமான் கொள்ளட்டும், நான் ஈமான் கொள்றேன். பெருமானார் மரத்தை வாடினாங்க, வேரோடு சாய்ச்சிக்கிட்டு அந்த மரம் புடுங்கிட்டு வந்துச்சு. மரம் புடுங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தது, ரசூலுக்கு சலாம் சொன்னது. அதே இடத்திலே அந்த கிராமவாசி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். மரம், மரத்தை விளைய வைப்பதில் கூட பரக்கத். சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலாவுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மான் ரசூலின் மீது காதல் கொண்டவர், அதனால 100 விதைகளை நட வேண்டும். பேரிச்ச மரம், ஒரு பேரித்த மரம் முளைத்து அது பலன் தர வேண்டுமானால் 7 வருஷம் ஆகும். பேரிச்ச மரம் இன்னைக்கு தென்னைமரம் மாதிரி, இப்போ ஒட்டு தென்னைமரம் அது இதெல்லாம் வந்துருச்சு. விதை போட்ட அன்னைக்கு கூட திருப்பி விளைஞ்சிரும் போல தெரியுது. இப்படிலாம் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. 7 வருடம் ஆகும். அதே மாதிரி தான் பேரித்த மரமும் 7 வருடம் ஆகும். 99 விதைகளை ரசூல் நடுகிறார்கள். ஒன்னே உமர் அலியல்லாஹ் கேட்டாங்க, ரசூலே நான் ஒன்று நடுறேன்னு ஆசையா இருக்குன்னு. சரி நடுன்னாங்க. 1 வருடத்தில் இந்த 99ம் பலன் கொடுத்தது. 7 வருஷத்துல கொடுக்க வேண்டியது எத்தனை வருஷத்துல? ஒரே வருடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா நட்டது அப்படியே நின்றுகிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டாங்க, என்ன உமரே வேகமா நடுறேன்னு சொன்னீங்க, ஒன்னையும் காணாம ரசூலே, என்னமோ தெரியல. எல்லாம் கட்டுப்பட்டது. அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜமாதாத். ஜமாதாத் என்று சொன்னால் ஜட பொருட்கள், கல்லு மண்ணு அத்தனையும் பெருமானாருக்கு கட்டுப்படும். கல்லை எடுக்கிறார்கள், பெருமானாரின் கைக்கு வருகிறது கல்லு, 7 கல்லு பொடிக்கல்லு. தஸ்பீஹ் ஓதுகிற குரல் கேட்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுவின் கைக்கு செல்கிறது, அங்கேயும் தஸ்பீஹ் ஓதுகிற குரல் கேட்கிறது. உமர் ரலியல்லாஹுவின் கை தஸ்பீஹ், பெருமானாரின் கைப்பட்டவுடன் தஸ்பீஹ் ஓதுகிற குரல். நாம கல் எடுத்தா போதுமா? சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலிருந்து வந்த தங்க துண்டு ஒன்று கொடுத்தார்கள். தங்கம் கட்டி ஒன்று கொடுத்தாங்க சல்மான் பார்சி. இந்த சல்மான் சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து தன் கரத்தால் எடுத்து கொடுத்தார்கள். அதை நான் வெட்டி வெட்டி என் உறவுக்காரர்கள், தேவைக்கு வருபவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தேன். வெட்டி வெட்டி கொடுத்தேன். நான் வெட்ட வெட்ட அது முதலில் எப்படி இருந்ததோ அப்படி ஆக்கிக் கொள்ளும். தங்கம் நமக்கு அப்படி ஆச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? இன்னைக்கு விற்கிற விலைக்கு. அல்லாஹு அக்பர். பெருமானாருக்கு எல்லாம் கட்டுப்பட்டது. உஹது மலையில உட்கார்ந்துருக்காங்க ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஹது ஆடுகிறது. உஹது மலை, மலை ஆட்டம் காணுகிறது. பெருமானார் தன் கையில வைத்திருந்த வாளை எடுத்து ஒரு சொருகுனாங்க. உஹதுல என்ன ஆட்டம் போடுகிறாய்? ஒரு நபி, ஒரு சித்திக், 2 ஷஹீதுகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தெரியாதா உனக்கு? அங்கேயே சொல்லிட்டாங்க 2 பேர் ஷஹீதாயிருவாங்கன்னு. உஸ்மான் உமர் ஷஹீதாகி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லி காட்டுகிறார்கள்,
ஆட்டம் நின்றது, மழை கட்டுப்பட்டது. அதுக்கு அடுத்து போனீங்கன்னு சொன்னாக்கா மிருகங்கள். அல்லாஹு அக்பர். பெருமானாருக்கு கட்டுப்படாத எந்த மிருகம் உலகத்தில் இருந்தது? ஒட்டகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முரண்டு பண்ணுகிற ஒட்டகங்கள் வந்து சொல்றாங்க, ரசூலே இந்த ஒட்டகத்தை அடக்கவே முடியல ரசூலே, தலையின் டோப்பாவெல்லாம் எடுத்துருது ரசூலே, ஆளை கொன்றுது ரசூலே, அந்த முரட்டுத்தனமாக இருக்கிறது ரசூலே. நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி ஒட்டகத்தில் பேசுகிறாங்க. எதுக்கு இந்த சண்டியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பா? அப்படியே குட்டி போட்ட பூனை வந்த மாதிரி பின்னாடியே பெருமானாருக்கு பின்னால் வந்தது வரலாறு பேசுகிறது. ஒரு கிராமவாசி சொன்னார், கிராமவாசி ரசூல்லாட்ட, ரசூலே என் ஒட்டகத்தை புள்ள மாதிரி வளர்க்குறேன், புள்ள மாதிரி சாப்பிட கொடுப்பேன், குடிக்க கொடுப்பேன், எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன். என் ஒட்டகத்து மேலே எதையுமே நான் ஏற்ற மாட்டேன் ரசூலே, என் ஒட்டகத்துக்கு வலிக்கும்னு எல்லாம் செய்கிறேன். ஆனால் அந்த பழப்போன ஒட்டகம் என்னை தூங்கவே விடுறதில்லை ரசூலே. இரவு படுத்தால் அது ஒப்பாரி வைத்து அழுகிறது, பெரிய பெரிய குரலை போட்டு அழுது என்னை தூங்க விடுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கூப்பிட்டாங்க, இவா, ரெண்டு பக்கமும் மிருகமாக இருந்தாலும் விசாரிக்கிற பண்பு. உங்கள் எஜமான் சொல்கிறது சரியான்னு கேட்டாங்க. ஒட்டகம் ரசூலிடத்தில் பேசுகிறது. சரி ரசூலே, எஜமான் சொல்கிறது எல்லாமே சரிதான், எனக்கு தான் முதல்ல சாப்பிட கொடுப்பாரு, குடிக்க கொடுப்பாரு, எல்லாம் செய்வார் என் எஜமான், அவரை போன்ற நல்லவர் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிற என் எஜமான் மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே உறங்கி விடுகிறார் ரசூலே. இஷா தொழுகாமலே என் எஜமான் உறங்கி விடுகிறார். அவர் எழுகிற வரை தொழுகிற வரை அழுகிறேன். என்னை பாதுகாக்கிற என் எஜமானனை நான் நரகத்திற்கு அனுப்ப முடியுமா? ஒரு வக்துக்கு நாம காலங்காலமா விட்டுக்கிட்டு இருக்கிறோமே, எண்ணி பார்க்க வேண்டும். சொன்ன உன்ன அந்த சஹாபி ஒரு பாய் பாஞ்சு அந்த ஒட்டகத்தின் நெற்றியில் முத்தமிடுகிறார். என் மீது உனக்கு இவ்வளவு பாசமா? ஒட்டகத்தை கேட்டார். ஒட்டகம் பெருமானாரோடு பேசுகிறது. குதிரை பெருமானாருக்கு கட்டுப்படும். துல்துல் பெருமானாரின் கழுதை ரசூலை தவிர வேற யாரையுமே ஏத்தாது. யாராவது ஏறி உட்காந்தா தூக்கி விட்டுரும். அதனால எல்லாருமே சொல்லுவாங்க, துல்துல் இது ரசூலுக்கு மட்டும் சொந்தமான, வேற யாரை ஏத்தாது. ரசூல் வஃபாத்தான ஒன்று அது வஃபாத்தாயிடுச்சு. ரசூல் எதோடு பேசவில்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகள், ரசூலை நேசித்த ஆடுகள். அபு குர்சாபாவினுடைய ஆடு எவ்வளவு பரக்கத்தா மாறுச்சு. சின்ன பிள்ளை ரசூலோடு சேர்ந்துருக்கிறாரு, அம்மா அடிச்சு விட்டாங்க, என்னடா ஒழுங்கு ஆடு மேய்க்கிறது இல்லைன்னு. கடைசியில் ரசூல்லாட்ட போய் சொல்கிறாரு, எங்கள் அம்மா இந்த அடி அடிக்குது, ஆடு மேய்க்கலன்னு சொல்லிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சாயந்தரம் வர்றேன்னாங்க. அந்த ஆடுகளை காட்டுனாங்க. ஒல்லியாக இருந்துச்சு, மேய்ப்பாரற்ற ஆடு. பெருமானார் அப்படி கையை வச்சு ஆட்டு மேலே தடவி விட்டாங்க. அவ்வளவுதான். வரலாறு பேசுது. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு எட்டுக்கும் எடை கூடியது. 8 கிலோ ஆடு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது 28 கிலோவாக நுழைகிறது. இதை பார்த்த தாயார் அதிசயப்பட்டு, என்னடா இப்படி நடந்திருக்கு, அதிசயமா இருக்கே. இல்லம்மா, ஒரு அதிசய மனிதர் கை வைத்தார் அம்மா. யார் அந்த அதிசய மனிதர்? அம்மாவும் சின்னம்மாவும் வந்து பெருமானாரை ஈமான் கொண்டார்கள். வரலாறு பேசுது. உடும்பு பெருமானாரிடத்தில் பேசி இருக்கிறது. ஒரு கிராமவாசி உடும்பை பிடிச்சி பையில போட்டு மடக்கிட்டு வர்றார். வந்து, முஹம்மத் நபி நபின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, முஹம்மத் அந்த தசாம அன்னக்க நபி, நீ உண்மையிலே நபின்னா இந்த பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். நிறைய பேர் சோதிக்கிற ஆள் இருக்குது இல்லையா? அஜர்த்மார்களை பார்த்த உடனே மசாலா ஞாபகம் வந்துடும். நாசவனை பார்த்தா மீசை துடிக்கிற மாதிரி. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே இந்த பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீஹி லுப், உள்ள உடும்பு இருக்குன்னாங்க. பயந்து போயிட்டான். அந்த உடும்பு ஈமான் கொண்ட, நான் ஈமான் கொள்றேன்ட்டான். அப்போ உடும்புட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ யாரை வணங்குகிறாய்? நான் அல்லாஹ்வை வணங்குறேன். நான் யாருன்னு கேட்டாங்க. அன்த ரசூலுல்லாஹ் இன்னி உஹிப்புக்க யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன் நாயகமே. உடும்பு சொன்னது. அந்த கிராமவாசி தன்னை இழந்து போனார், இஸ்லாத்திற்குள் இணைந்து கொண்டார். மான் பேசியது, வேணாம் பிடிச்சிக்கிட்டான். 2 குட்டி நிற்குது, பால் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
வேடன்ட்ட ரசூல்லா சொன்னாங்க, விட்டு என்ன பிடிச்சி வச்சுக்கோ, அது வர்ற வரைக்கும். உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையே, போன மான் வருமா? அந்த மான் 2 குட்டிகளையும் சேர்த்து அழைத்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானிடத்தில் பேசுகிறார்கள், மான் ரசூலிடத்தில் பேசியது வரலாறு சொல்கிறது. தேனி பெருமானார் பேசினார்கள். தேனி, கசப்பான பூவிலிருந்து உன் கூட்டுக்கு நீ எடுத்து வருகிறாய் அந்த மகரந்தத்தை, அது இனிப்பாக மாறுகிறதே எப்படின்னு கேட்டாங்க பெருமானார். தேனியை பார்த்து அந்த நகல தேனி சொன்னது, அந்த கசப்பான பூவிலிருந்து நான் வருகிற போது உங்களின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறேன், அதுதான் இனிப்பாக மாற்றி கொடுக்கிறது. அல்லாஹ் அக்பர். இப்ப கசப்பான தேனிக்கு தெரிகிற உணர்வும் அறிவும் இந்த உம்மத்துக்கு இருக்கா? கசப்பான வாழ்க்கையை, கசப்பான வியாபாரத்தை, கசப்பான குடும்பத்தை, கசப்பான உடல்நிலையை இனிப்பாக மாற்றும் ஆற்றல் ஸலவாத்துக்கு இருக்கிறது. இப்படி பெருமானாரின் அதிசயங்கள், இறந்து போனவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல், கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வையை கொடுக்கிற ஆற்றல், நபிமார்களுக்கு என்னென்னலாம் மோஜிசா இருந்ததோ அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுத்தான். இந்த அற்புத நபியின் அற்புதங்கள் அலாதியானது. இந்த நபிதான் இந்த உம்மத்திற்கு அற்புதங்களை காட்டுவதோடு பொருளாதார அற்புதத்தையும் காட்டினார்கள். அது என்ன? நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தலைப்பு வேற, ஆனா ஹஜ் வழிகாட்டுதல் என்று நாளை போடப்பட்டிருக்கிறது. அது சனிக்கிழமை வரக்கூடியவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும்.